வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சமூக ஆர்வலர் கேசவன் பேசுகிறேன். சமீபத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு கடைநல்லூர் சென்றிருந்தேன். அங்கிருந்து ஒரு சில காட்சிகள் உங்களுக்காக. நமக்கு உணவு கொடுக்கும் தெய்வங்களான விவசாயிகள் அங்கு உழைத்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு நடுவே பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்தது. இப்பொழுது கோயிலிலோ சர்ச்சிலோ மசூதியிலோ பிளாஸ்டிக் இருந்தால் நாம் என்ன செய்வோம்? உடனடியாக அப்புறப்படுத்துவோம். அந்த மனநிலையில் நான் இருந்தேன். உடனடியாக அங்கிருக்கும் பிளாஸ்டிக்கை அப்புறப்படுத்தினேன். இதையும் எடுத்துருவோம். கவர் எப்பா வந்ததுக்கு ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம். எவ்வளோ பாட்டில், அப்புறம் மாத்திரை எல்லாமே இருக்குது. இரும்பு நிறைய இரும்பு. இது பாரு, இந்த பிளாஸ்டிக் பாட்டில் வந்து நல்லா மண்ணோட மண்ணாக ரொம்ப வருஷமாக உள்ளே போயிடுச்சு. அதுக்குள்ளே ஒரு பூரம் வேறு இருக்குது. பூரம் பிளாஸ்டிக் பாட்டிலுக்குள்ளே ஒரு பூரம் ஓப்பன் பண்ணி 6 மாதத்தில் மக்குற மாதிரி பிளாஸ்டிக்காக இருந்தால் நமக்கு நல்லது. ஏன்னா மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து அப்படி தூக்கி போட்டுடுறாங்க. அது இங்கே தான் வந்து சேருது. அப்புறம் இப்போ இருக்க சரக்கு பாட்டிலு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து சரக்கு அடிக்கிறாங்க. அதுக்குன்னு நம்ம வந்து இப்போது இங்கே போட்டு போனால் அது வந்து ஒரு இயற்கைக்கு ஒரு ஆபத்தான விஷயம்ன்றது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது நம்ம எப்படி கொண்டு போகிறதுன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா இப்போது இந்த இடத்துல வந்து சுத்தப்படுத்துறதுக்கு கவர்மெண்ட்டை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே ஒரு ரிமோட்டான ஒரு லொக்கேஷனில் வந்து குற்றம், இது கவர்மெண்ட்டு தப்பு கிடையாது. பிளாஸ்டிக்கை கையாளுவது நம்ம ஒவ்வொருவரின் பொறுப்புன்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு. மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு நாம் பிரித்து நமக்கு வீட்டுக்கு வரும் துப்புரவு பணியாளர்களிடம் கொடுத்தாலே போதும், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது. நமது வருங்கால சங்கதியினர் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் பிளாஸ்டிக்கை மறுசுழற்சி, அதாவது ரீசைக்கிள் செய்வதற்கான வழிமுறைகளை நாம் இன்றே கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.